ஏழிலிருந்து ராசியை பார்த்து பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்த சனி இப்பொழுது வக்ரம் என்னும் நிலையில் இருக்கின்றார். இன்னும் 3.5 மாதங்களுக்கு வக்ர நிலையில், அதாவது பின்னோக்கி செல்வது போல் தோன்றக்கூடிய ஒரு நிலையில் அவர் இருக்க போகின்றார். இதனால் உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும், மந்த நிலை மாறி முன்னேற்றங்கள் இருக்கும். உங்களுக்கு இன்னல் கொடுத்தவர்கள் ஓரளவிற்கு விலகுவார்கள். உங்களுக்கு ஏற்பட்ட அவப்பெயர், அவமானம் போன்ற விஷயங்களும் நீங்கும். மாதத்தின் 2வது பகுதியில் ராசிநாதன் சூரியன் 12இல் இருக்க போவதால் இந்த நல்ல மாற்றங்களை ஓரளவிற்குத்தான் இந்த மாதம் உணர்வீர்கள். ஆகஸ்ட் 15 தேதிக்கு பிறகு இந்த நல்ல மாற்றங்களை அதிகம் உணர்வீர்கள். இங்கே குறிப்பிட்டுள்ள நல்ல பலன்களுக்கு உங்களுடைய சுயஜாதகத்தில் சனி நேர்வலுவில் இருக்க வேண்டும். ஒருவேளை உங்களுடைய சுயஜாதகத்தில் சனி வக்ரமாக இருந்தால் இங்கே குறிப்பிட்டுள்ள நல்ல பலன்கள் குறைவாக நடக்கும். புதனும் சுக்கிரனும் 12இல் இருக்க போவதால் சுப விரயங்கள் நிறைந்த மாதமாக ஜூலை இருக்கும்.